முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி திமுக மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. மாவட்ட நிர்வாகிகள் நினைவு பரிசு வழங்கி வரவேற்றனர். கரூர் வழக்கில் மீண்டும் ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன். ஜனநாயகன் பட மறு தணிக்கையும் தள்ளி போனதால் விஜய்க்கு தொடர் நெருக்கடி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோயை விட கொடிய மருந்து. அதிபர் ஆட்சி முறைக்கு தள்ளிவிடும் என முதலமைச்சர் கடும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் போராட்டம். போரில் இந்தியா மௌனம் காப்பதாக கண்டன கோஷம். விரிவான செய்திகள். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் திமுக நிர்வாகிகள் மாநில மாநாடு திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கத்துடன் திமுகவின் 12வது மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மாநாட்டு திடலுக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாநாட்டு மேடைக்கு வருவதற்காக 500 மீட்டருக்கு அமைக்கப்பட்டிருந்த ராம்ப் வாக்கில் நடந்தே வந்தார். அப்போது தொண்டர்கள் உற்சாகம் அடைந்தனர். ஸ்டாலினும் கையசைத்தபடி உற்சாகமாக வந்தார். மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டுள்ள 110 அடி உயர பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் கழக கொடியினை ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைத்தார். திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே.என். நேருவின் மேற்பார்வையில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் 10 லட்சம் பேர் அமரும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளுடன் இந்த மாநாட்டு திடல் உருவாக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்கள் மற்றும் வரும் தேர்தலுக்கான முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். கரூர் வழக்கில் செவ்வாய்க்கிழமை மீண்டும் ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2 முறை டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். மேலும் இவ்வழக்கு தொடர்பாக தாவேக நிர்வாகிகளான புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகளும் சிபிஐ முன்பு ஆஜராகியுள்ளனர். இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக செவ்வாய்க்கிழமை ஆஜராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தை மறுதணிக்கை செய்யப்படும் என அறிவித்த நிலையில் கமிட்டி உறுப்பினர்களில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் படம் பார்ப்பது ஒத்திவைக்கப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோயை விட கொடிய மருந்து என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து பல்வேறு நாடுகளின் தேர்தல் முறையை ஒப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்கும் செயல் இது என பதிவிட்டுள்ளார். தேர்தல்களை நடத்துவதில் இருக்கும் நிர்வாக சிக்கல்களுக்காக ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையே முடக்க நினைப்பது தவறு என்றும், இது மெல்ல மெல்ல ஒரு அதிபர் ஆட்சி முறைக்கு தள்ளிவிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிர்வாக வசதிக்காக அரசியல் அமைப்பு சமநிலைமையையும் மக்களின் உரிமைகளையும் பலி கொடுக்க கூடாது என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மாநில சட்டமன்றங்களை பலவீனப்படுத்தும் செயல் என பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவை எம்பியான திமுகவின் திருச்சி சிவா, என்.ஆர். இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி, சோமு, அதிமுகவின் தம்பிதுரை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோரது பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து தமிழ்நாடு உட்பட நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 37 மாநிலங்களவை இடங்களுக்கு மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 இடங்களில் அதிமுக சார்பில் தம்பிதுரையும், அதிமுக கூட்டணியில் பாமகவின் அன்புமணியும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அதேபோல திமுக சார்பில் திருச்சி சிவா, பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக சார்பில் எல்.கே. சுதீஷ் ஆகிய 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். கடந்த 6ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்ற நிலையில் 6 பேரின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டன. இதுவரை வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவில் பணவீக்கம் குறைந்த அளவிலேயே இருப்பதால் கச்சா எண்ணெய் உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தாது என நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கொஞ்சம் ஃபாஸ்டாவே போங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது கூட்டு தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடியாக ஈரான் மேற்கு ஆசிய வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அத்துடன் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் வளங்கள், விமான நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் பெரும்பாலான நாடுகள் எண்ணெய் உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியுள்ளது. இதன் வழியாக செல்லும் கப்பலை மூழ்கடிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆசிய மோதலால் இந்தியாவில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வராது என மத்திய அரசு தெரிவித்து வருகிறது. ஆனால் சமையல் சிலிண்டர் விலை 60 ரூபாயும், வணிக சிலிண்டர் விலை 100 ரூபாய்க்கும் மேலும் அதிகரித்துள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் 110 ரூபாய் அமெரிக்க டாலருக்கு அதிகமாக விற்பனையாகிறது. 110 அமெரிக்க டாலருக்கு அதிகமாக விற்பனையாகிறது. இதனால் இந்தியாவில் பணவீக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பாராளுமன்றத்தில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பணவீக்கம் ஏற்பட்டு விலைவாசி உயர்வு ஏற்படுமா என்று ரகுமான் எம்பி கேள்வி எழுப்பினார். இதற்கு நிர்மலா சீதாராமன் பதிலளிக்கையில், கடந்த ஓராண்டாக கச்சா எண்ணெய் விலை குறைந்து வந்த நிலையில் பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய மத்திய கிழக்கு போரால் விலை உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் பணவீக்கம் குறைந்த அளவிலேயே இருப்பதால் கச்சா எண்ணெய் உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் அவர் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அரசு பல்வேறு நிதி நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் விளக்கமளித்தார். போரில் இந்தியா மௌனம் காப்பதற்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதியுடன் முதல் கட்ட அமர்வு நிறைவடைந்தது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட அமர்வு தொடங்கிய நிலையில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நடைபெறும் போர் குறித்து மாநிலங்களவையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார். மேற்காசிய போர் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் கோரிக்கை மறுக்கப்பட்டதால் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சியின் எம்பிக்களின் தொடர் அமளிக்கு மத்தியில் ஜெய்சங்கர் உரையாற்றினார். அப்போது பதட்டங்களை தணிக்க பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியில் நடவடிக்கை தொடர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியதாக கூறினார். தெஹ்ரானில் உள்ள தூதரகம் மிகுந்த எச்சரிக்கையுடன் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் இந்தியர்களை பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் மேற்காசிய போரில் இந்தியா மௌனம் காப்பதற்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பங்கேற்றுள்ளனர். பாமக பெயர் சின்னம் தொடர்பாக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் பாமக தலைவர் அன்புமணி மனு அளித்துள்ளார். பாமக சின்னம், கட்சி பெயரை அன்புமணி பயன்படுத்த தடை விதிக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் வயது, மருத்துவ காரணங்களால் ராமதாஸ் நிர்வாக முடிவுகளை எடுக்கும் நிலையில் இல்லை என்றும், ராமதாஸின் இந்த நிலைமையை பயன்படுத்தி சிலர் அவரை தவறாக வழிநடத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அன்புமணி தாக்கல் செய்த இந்த மனுவுக்கு மார்ச் 11ஆம் தேதிக்குள் ராமதாஸ் பதிலளிக்க உத்தரவிட்டு சென்னை உரிமையியல் நீதிமன்றம் விசாரணையை ஒத்திவைத்துள்ளது. மாவட்ட தலைநகரங்களில் வரும் 12ஆம் தேதி போராட்டம் நடத்தப்போவதாக தாவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும், அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தவுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக என் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும், தமிழகம் எங்கும் பரவலாகி வரும் போதைப் பொருட்களையும் தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளார். வேலூர் அருகே முன்விரோதம் காரணமாக கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த கருணீக சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி செல்வம். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ரோஷன் குமார் மற்றும் அவரது நண்பர் லோகேஷ் ஆகிய 3 பேரும்
நேற்று இரவு கருணீக சமுத்திரம் அருகே மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த ரோஷன்குமார் அருகே இருந்த கட்டையால் செல்வத்தின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த செல்வம் சிகிச்சைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் செல்வம் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ரோஷன்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ரோஷன்குமார் மீது செல்வம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்ததால் இவர்களுக்குள் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளது தெரிய வந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாரத்தின் முதல் நாளான இன்று தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. போர் பதற்றம் காரணமாக வழக்கமாக தங்கம் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை சரிந்து வருகிறது. இதற்கு அமெரிக்க டாலர் மதிப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதே காரணம் என்று கூறப்படுகிறது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 14,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 290 ரூபாயாக நீடிக்கிறது. 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. IPL சீசன் மார்ச் 28ஆம் தேதி தொடங்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னதாக ஒளிபரப்பு நிறுவனமான ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. மார்ச் 28ஆம் தேதி கோலாகலமாக தொடங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இருப்பினும் முதல் போட்டியில் யார் யார் விளையாடுவார்கள், எங்கு நடக்கிறது என்பது குறித்த போட்டி அட்டவணை இன்னும் வெளியாகவில்லை. இதனை விரைவில் BCCI வெளியிடும் என்று கூறப்படுகிறது. இந்தியாவில் உள்ள 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த தேதிகளை தயார் செய்ய காலதாமதம் ஏற்படுவதாக BCCI வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருச்சி திமுக மாநாட்டில் முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. மாவட்ட நிர்வாகிகள் நினைவு பரிசு வழங்கி வரவேற்றனர். கரூர் வழக்கில் மீண்டும் ஆஜராக விஜய்க்கு CBI சம்மன். ஜனநாயகன் பட மறு தணிக்கையும் தள்ளி போனதால் விஜய்க்கு தொடர் நெருக்கடி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோயை விட கொடிய மருந்து. அதிபர் ஆட்சி முறைக்கு தள்ளிவிடும் என முதலமைச்சர் கடும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் போராட்டம். போரில் இந்தியா மௌனம் காப்பதாக கண்டன கோஷம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.